ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக் அண்ட் டேஸ்டியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். குக்கரில் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணலாம், குழையாமல் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் பர்ஃபெக்டாக ரைஸ் உடையாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் புதினா ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் இது 4மே சேர்த்துருக்கேன். கேப்சிகம் சேர்ப்பாங்களா அப்படின்னு டவுட்டாக இருக்கலாம். ஆனால் கேப்சிகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் இங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் எனக்கு அது செஞ்சு ஒரு வாட்டி கொடுத்து டேஸ்ட் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. அதோட ஒரு மீல் மேக்கர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கறதுனால மீல் மேக்கர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே காயோடு ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் அந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ரொம்ப வதங்கிட்டால் ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி அதனால் ஃபைனலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு ஏற்றாப்புல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் தான் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல பார்த்திங்களா, நம்ம வீட்டுக்கு அரைப்பொருள் தனியாலாம் சேர்ந்து அது இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போதும். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்து ஒன்று சேர வதக்கி அதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா காய் மறுபடியும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 1.5 டம்ளர் ரைஸுன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா காயோடு சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆகி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதி வரும்போது இப்போ நம்ம தயிர் எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு இப்போ நான் ரைஸ் போட்டுட்டேன். ரைஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கரை விசில் போட்டு வச்சிடலாம். குக்கரை மூடி நீங்கள் ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அந்த தம்மை இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம வேறு லெவலில் வந்திருக்கு பிரியாணி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் உங்கள்கிட்ட கீ இருந்தால் ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் மேலே ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதனால் இந்த டைமில் ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் எப்படி பாருங்கள், ஒரு மட்டன் சிக்கன் பிரியாணியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக அந்த ஒரு ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நிறைய எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு எக் அவிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஆனியன் ரைத்தா செட் ஆகும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் புதினா துவையல் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து புதினா துவையல் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.